நான் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி பயம் கலந்த எக்ஸைட்டடா இங்க இருக்கு பாருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் முடியல, அதனால நாங்கள் அந்த அன்னைக்கு வீடியோவே எடுக்கல. அப்புறம் டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஹாய் ஹலோ மக்களே. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது டைட்டில் தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ எக்ஸைட்டடா இருப்போம்னு வாழ்க்கையில நினைச்சிருக்கோமா? இல்ல, நீ நினைச்சிருக்க. நான் வாய்ப்பே இல்லை, எனக்குலாம் சுத்தமா வந்துட்டு ஆகாது ஹாஸ்பிட்டல்னாலே. ஆனா இப்போ வந்து ஒரு மாதிரி பயம் கலந்த எக்ஸைட்டடா நான் ரெடி ஆயிருக்கேன். இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்டி ஸ்கேன் எடுக்க போறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. நீதான் பார்த்து வச்சிருப்பியே நேரம். பார்க்கல. எனக்கு வந்து நான் என்ன சொல்றது, அதுவே நான் பொழப்பா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. கொஞ்சம் பயம் எல்லாமே இருக்குது, பயமாகவும் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதனால எதுவுமே சில இதெல்லாம் பார்த்தா நமக்கு நெகட்டிவாக அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்லாம் சொல்கிறாங்களா, அதனால நம்ம எப்படியும் இருக்க வேணால் நம்ம பாசிட்டிவாக போவோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பதட்டஸ் என்னடா வார்த்தை இது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனோம் மக்களே. அங்கே போயிட்டு சும்மா நார்மலாக ஸ்கேன் பண்ணுவாங்களே, அந்த ஸ்கேன்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னையும் கூட்டிகிட்டு காட்டினாங்க, கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படின்னாங்க. செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. சரி, அவங்க எழுதி கொடுத்தாங்க என்டி ஸ்கேனுக்கு. இப்போ என்டி ஸ்கேன் பாருங்கன்னு சொல்லி எழுதி. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட ஸ்கேன் அந்த இது மானிட்டர் வந்து திருப்பி காமிக்கும் போது அப்படி கையை தூக்குது, ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்குச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கர ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டருமே சொன்னாங்க. அதுக்கு ஒரு செகண்ட் கூட ஒரு இடத்துல அடங்கவே இல்லை, அப்படியே அங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. கோகோ கூப்பிட்டு காமிச்சுட்டு இன்னும் பயங்கர ஆக்டிவா இருந்துச்சு. டாக்டரே வந்துட்டு என்னப்பா உன்னை பார்த்து இன்னும் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சார் ஒரே அப்படியே பல்லோட ஹேன்ட்டு பார்த்துட்டு இருந்தாரு. டாக்டரே என்ன சொன்னாங்கன்னா, சரியான சேட்டையா வரும் போலையா இந்த துள்ளுது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஐயோ, அதை நினைக்கும் போது தாங்க கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே இன்னைக்கு போய் நம்ம என்டி ஸ்கேன் எடுப்போம். என்டி ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்கணும். ஈவினிங் தான் டாக்டர் பார்ப்போம். இன்னைக்கே ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங்கே டாக்டர் பார்ப்போம். இல்லைன்னா வந்து நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும். பயமா இருக்கு, பசிக்குது. பயப்படாது, போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் அம்மா கோகு 3 பேர் தான் போகிறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கோகு வந்து எங்களை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஏன்னா இன்னைக்கு வேற மண்டே, அதனால ரொம்ப வந்துட்டு இதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ஷா எனக்கு ஒர்க் இருக்கு, உனக்கு ஒர்க் இருக்கு, எல்லா நாளும் தான் ஒர்க் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ரஷ்ஷாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ போவோம், எனக்கு பசிக்குது. One eternity later. ஓகே மக்களே, நாங்க ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இல்ல, காலையில போனவங்க இன்ட்ரோ எடுத்துட்டு போனவங்க, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட எடுக்கல. ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்து ஸ்கேன் சென்டர்ல போய் சரியான ரஷ் மக்களே. அதனால நாங்க வந்து ஒரு வெயிட் பண்ணி டயர்டாகி ஸ்கேன் எடுத்துட்டு வந்து தூங்கி எல்லாம் இருந்துச்சாச்சு. ஸ்கேன் வந்து எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு காட்டணும். நான் உங்களுக்கு குழந்தையை காட்டுகிறேன். அவங்க டாக்டர் சொன்னாங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. அங்க ஸ்கேன் சென்டர் டைம்ல வந்து எப்படி இருக்குமோ அப்படி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, ஃபேஸ் தெரியுதா? மற்றதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஹார்ட் பீட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்து பார்க்கும்போது இந்த மூஞ்சி மட்டும் தான் தெரியுது, மற்ற எதுவுமே எனக்கு தெரியல என்னது எதுன்னு. எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் போய் டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போன்னு சொல்லியிருக்கேன் கோகுவை. போயிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட முடியுமான்னு தெரில. சாப்பிட மாட்டோம், டெய்லியுமே கடையில் சாப்பிட்ருக்கோம் மக்களே. டெய்லி எங்கள் கடையில் சாப்பிட்றோம் மக்களே, சாப்பிடவே முடியறதில்ல மக்களே. இவன் கிடக்கிறான். ஆக்சுவலாக நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாடு கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் செஞ்சாலும் சரி சாப்பிட்றேன்னா அந்த மிச்ச மீதி வந்து வைக்கிற ஆளே கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. நல்லா வலிச்சு தட்டை வலிச்சு நக்கி இலைனா இலைய வலிச்சு சாப்பிட்டு சொல்லுவே. இப்போ டைலாக் சரி விட எங்கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடுவா. ஆனா இப்போ வந்து அவளுக்கு சாப்பிட முடியாம எனக்கு கொடுக்குறா. இலைய வந்து அப்படியே சாப்பிட்டானா வந்து நாய் சாப்பிட ஓரளவுக்கு சாப்பிடுவா. அந்த மாதிரி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு இலைய கழுவி வச்சு. சில நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் அவங்க எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு வாய் சாப்பிட்டு அப்படியே ஹஸ்பண்ட்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு புண்ணியம்லாம் வந்து கூகுள் கிருஷ்ணனுக்கு கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கிட்ட இருந்தேன் நான் அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன். கடைசியில இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
ஒரு தோசை சாப்பிட முடியல, அரை தோசை, அதை கூட தோசையை கூட நான் மன்னிச்சது. அதுதான் விதி. எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் இத்தனோண்டு பவுல்ல கொண்டு வந்தாங்க. நான் அப்ப நினைச்சேன் சரி ஓகே என்னடா இது இத்தனோண்டுலாம் யாருக்கு பத்தும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த சின்ன பவுல்ல இருக்க ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமே என்னால பாதி கூட சாப்பிட முடியல மக்களே. அந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்து இவனை மாதிரியே போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுது. அன்ஹெல்தியா சாப்பிடக்கூடாது, ஹெல்தியா சாப்பிடணும்னு. அப்படிதான் நான் ஹெல்தியா சாப்பிட்டு இருக்கா. இன்னும் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம். என்ன ஹெல்தியா? ஐஸ்கிரீம் அது இத்தனும் தான் சாப்பிட்டேன். டாக்டர் என்ன பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் ஹெல்தி. வா போலாம். பேல்பூரி வந்து ஹெல்தி தான். அது என்ன பொரி தானே இருக்கு. அதான் சரிப்பா, பொரி மட்டும் தான். பானிபூரி சாப்பிடல, தயிர் பூரி தான் சாப்பிட்டேன். தயிர் ஹெல்தி. அது மேல போட்ட அது பேர் என்னது மாதுளம்பழம்லாம் அதுல போட்டு கொடுத்தாங்க, அது ஹெல்தி தான். ஓகே மக்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நம்ம நாய் பேக் எடுத்துட்டு. நாய் பிடிக்காது, நாய் பேக் மட்டும். ஒவ்வொரு வீடியோல சலிக்காம சொல்லுவோம் அத. The next day. ஓகே மக்களே, என்னடா இது என்டி ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் முடியல, அதனால நாங்கள் அந்த அன்றைக்கி வீடியோவே எடுக்கல. நமக்கு ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நிறையா வாமிட்டிங் அது இதுன்னு எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுத்தமாக முடியல. வாமிட்டிங் வந்து எனக்கு ரேராக தான் இருக்குது, ஆனாலுமே அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அது போகவே மாட்டேங்குது. டெய்லியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால அன்றைக்கி எங்களால் வீடியோ கன்டினியூ பண்ணவே முடியல. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பார்த்து டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுவுமே ரிசல்ட்லாம் வந்துடுச்சு, எல்லாமே நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. ஸோ என்னடா இவ மட்டும் வந்திருக்காளே அப்படின்னு நீங்கள் பார்க்கறது வந்து எனக்கு தெரியுது. கோகு வந்து கிரிக்கெட் விளையாட போயிருக்கான், அதுவும் கோயம்புத்தூர் போயிருக்கான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. முக்கியமான மேட்ச்சுக்கு போயிருக்கான், முக்கியமான மேட்ச்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அதனால வந்து முக்கியமாக கண்டிப்பாக போயே ஆகணும், தவிர்க்க முடியவில்லை அப்படிங்கிறனால அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ண போகிறோம். அந்த ஷூட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், ப்ரெக்னென்சி ரிவீலிங் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்களாக வச்சு வீடியோலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆசை எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரிவீலிங் வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் போட்டு ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்தினால கோகுல் கிருஷ்ணன் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கான், எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாமே வந்து நேற்றே நம்ம ஷூட் பண்ண வேண்டியது. நேற்று வந்து எனக்கு முடியல, டயர்டாயிடுச்சு. அவன் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சான், ஆனால் என்னால் முடியல. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தான் வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண போகிறோம். அவன் வர கோயம்புத்தூர்லேருந்து வந்து அதுக்கப்புறம் ரெடியாகி அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும். பாவம், அவன் தான் ரொம்ப பாவம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இன்றைக்கி தான் ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு அது என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ என் பர்த்டே அன்னைக்கு அதை ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை. அதனால் அதுக்காக தான் எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ நான் ரெடியாக போகிறேன். நான் ரெடி ஆகுறது வந்து மேக்கப் நானாக செல்ஃபாக மேக்கப் பண்ணிவிட்டு அது மாதிரி ஹேர் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஹேர் டூ மேக்கப் எல்லாமே நானே பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் தனியாக ஒரு சேனல் இருக்குது, ஸ்வாதி த மேக்கப்பிஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் தான் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அதில் மேக்கப் ஹேர் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேனல் லிங்க்கு அந்த வீடியோ லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம். நாங்கள் எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் செட் பண்ணி ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். அந்த ரெடியானது எப்படி மேக்கப் லுக்கை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனல் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸ்வாதி த மேக்கப்பிஸ்ட். வா 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 தர கோகு, வா கோகு, என் மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கிறது. நல்லா இருக்கா? ஒரு தேவதை காணும் இது அப்படின்றது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மக்களே வந்து விட்டான். எப்போ போனவன் இப்பதான் வரான். மணி எத்தனை தெரியுமா? 8:17 மக்களே, 8:17. அதுக்கு என்னப்பா? ஆக்சுவலா எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க? 4, 5, 6 மணிக்கு வரேன். 4, 5, 6ல இல்ல, 5 மணிக்கு ஷார்ப்பா வீட்டுல இருப்பேன் அப்படின்னு. அப்படியா செய்தி மறந்து விட்டேனடா என் செல்வமே. எங்க காணோம் 5 மணிக்கு? சரி என்ன பண்றது, மழை வந்துச்சு. எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஓகே மக்களே, நாங்கள் போய் ஷூட் பண்ணுறோம். எப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படிலாம் ஷூட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. மக்களே
இங்க பாருங்க தீவிரமா வேலை நடந்துட்டு இருக்கு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போட்டோ ஷூட்டுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிதானே உன் மைண்ட் வாய்ஸ். ஆமாங்க. வாவ் செமையா இருக்கு. இதுதான் எங்களோட பேக்ரவுண்ட். வாவ் நல்லா இருக்கு. ஏதோ பார்ட்டி மாதிரி இருக்கு இல்ல? செமையா இருக்கு. எனக்கு பர்த்டே. பேசாம ஒரு கேக் வாங்கி கொடு, நான் இங்கே வச்சு வெட்டிக்கிறேன். பர்த்டே அன்னைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத.